ஏன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாமே வில்லேஜ் பக்கம் மாறிடுச்சு. சிட்டியெல்லாம் வில்லேஜ் ஆகிடுச்சு, வில்லேஜ் எல்லாம் சிட்டி ஆகிட்ட ஒரு நிலைமை இன்றைய நாள் இருக்கிறது. இங்கே எத்தனையோ கட்சி இருக்கலாம், எத்தனையோ கொடி பறக்கலாம், எத்தனையோ ஆட்கள் இருக்கலாம். நான் தான் இந்த கட்சிக்கு மூத்த தலைவன், நான் தான் இந்த கட்சி வழி நடத்துறேன்னு சொல்லலாம். ஆனால் எவனாலுமே இந்த தங்கவயல் மக்களுக்கு வருடத்திற்கு மேடையான 1 லட்சத்தை பெற்று தருவது அண்ணா தொழிற்சங்கம் என்பது கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். மே தின நிகழ்ச்சியில் இதய டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து வணங்கி, இந்த மே தினத்தை முன்னிட்டு உலகெங்கும் வாழ்கின்ற தொழிலாளர்களுடைய தினம், தொழிலாளிகள் தினம் என்று சொன்னாலே ஏன் நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயர் உச்சரிக்கிறோம் என்று சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மே தினத்தை தன்னுடைய உயிர் மூச்சியாக தொழிலாளர்களை தன் உயிரினும் மேலான ஒருவராக நினைத்து வாழ்கின்ற காலகட்டத்தினால் நாங்கள் இன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி உச்சரிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி பல்வேறு பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பல நல உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியைச் சேர்ந்த தம்பி பழக்கட கதிரவன் முன்னிலையிலும் தம்பி ஜெய்பால், ஜெயராம், மூர்த்தி, சகாயம், சம்பத் இவர்கள் போன்ற இந்த கழகத்திலே ரத்தத்தை சிந்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நம் உயிர் மூச்சு என்ற வகையிலே இங்கே உழைத்து கொண்டிருக்கின்ற உழைப்பாளிகள் என்று சொல்லும் பொழுது புரட்சி தலைவர் சாதாரணமாக நாங்கள் ஏன் அவரை பற்றி உச்சரிக்கிறோம்னு சொன்னால், புரட்சி தலைவர் அம்மா ஆகட்டும், புரட்சி தலைவராகட்டும், பேரறிஞர் அண்ணாவாகட்டும், இன்றைய இந்த கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடி, அண்ணன் KP முனுசாமி போன்றவர்கள்லாம் இந்த மே தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அண்ணா தொழிற்சங்கத்தின் மாநிலத்தினுடைய செயலாளர் அருமைக்குரிய அண்ணன் கமலக்கண்ணன் அவர்கள் கோரிக்கைகளை வைத்து பல்வேறு பகுதியில் இருக்கின்ற அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த மே தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும். நமக்கு பாடம் கற்பித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உழைப்பவர்களே உயர்ந்தவர்கள், இந்த நாட்டில் உழைப்பவர்களே உயர்ந்தவர்கள் என்ற கோட்பாடை கற்றுக் கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கழகத்தை உருவாக்குகின்ற காலகட்டத்தில் உடனே புரட்சி தலைவர் அவர்கள் நினைவில் வந்தது தொழிற்சங்கத்தை உருவாக்க வேண்டும். அதையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெயரில் அண்ணா தொழிற்சங்கம் என்ற ஒரு பெயரை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கி காட்டியவர், உருவாக்கி வழிநடத்தி சென்றவர். அந்த வகையிலே இன்று நாம் இந்த தங்கவயல் பகுதியிலே புரட்சி தலைவருடைய வழிபாட்டிலும், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வழிபாட்டிலும், இன்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் வழிபாட்டிலும் இந்த தொழிற்சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் சாதாரணம் அல்ல. புரட்சி தலைவர் எங்களுக்கு அவர் வீட்டுக்கு நாங்கள் போனோம்னாக்கா அவர் வாசலில் இருக்கும் உழைப்பவனே உயர்ந்தவன். அவர் மறைவிட்ட பிறகு அவர் கல்லறையில் யாருன்னா இப்போ போய் பார்த்தாங்கன்னா கூட சரி, உழைப்பவனே உயர்ந்தவன், உழைப்பவனே உயர்ந்தவன் என்ற வகையிலே அவர் பாடல்களை வாசிலையும் படங்கள் வழியாகவும் அவர் கற்றுத்தந்த பாடங்கள் அது. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபாடு வயல்காட்டில், உழைத்தால் பெறுவோமே சாகுபடி என்ற ஒரு பாடலையும் பாடி அவர் தொழிலாளி என்ற படத்தில் வண்டியை இழுக்கிற மாதிரியும் இப்படி பல்வேறு சாதனைகளை சொல்லி இந்த தொழிலாளர்களை ஊக்குவித்தவர். ரிக்ஷா ஓட்டுநராகட்டும், ஆட்டோ ஓட்டுநராகட்டும், பஸ் ஓட்டுநராகட்டும்,
இப்படி பல்வேறு இதுள்ள கட்டட தொழிலாளிகள், தேயில் மிஷனி, இப்படி போன்ற எத்தனை வகை தொழிற்சாலைகள் தொழிலாளிகள் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்குமே அவர் பாடி வைத்த பாடல்கள் உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு இந்த தங்கவயலிலே பிஜிஎம்எல் பகுதியிலே முதலில் சுமார் 35,000 பேர் வந்துட்டு இந்த பிஜிஎம்எல் பகுதியில் பணியாற்றினார்கள். ஆனால் அவர்கள் பிஜிஎம்எல் மூடப்பட்டு பிஜிஎம்எல் மூடிய பிறகு அன்று போனதுங்க எவ்வளோ பேருனாக்கா வெறும் 3,500 பேர். 35 பேர் 1000 பேர் இந்த இடத்துல வெறும் 3,500 பேர் ஆனாங்க. அந்த 3,500 பேருக்கும் அவர்கள் ஊதியத்தை கொடுக்காத இந்த தொழிற்சங்கம், இந்த தொழிலாளர்களுக்கு ஏமாற்று வேலை செய்தது மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும். ஏன் இதை மாநில சர்க்கார் நம்ம சொல்கிறோன்னு சொன்னாக்கா, எந்த மாநிலத்திலிருந்தும் இந்த பிஜிஎம்எல்ஏ துவக்க வரல. வட மாநிலத்தில் இருக்கிற, தமிழ் மாநிலத்தில் இருக்கிற, தென் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து இந்த தங்க சுரங்கத்தை உருவாக்கினார்கள். இந்த தங்க சுரங்கத்தில் இருந்த மூலியத்தில் இந்திய நாடு நிலுவையில் நிறுத்தப்பட்டது. இந்திய நாடு கடனில் மூழ்கின்ற காலத்திலே அவர் உலக வங்கியில் கடன் கேட்கும் பொழுது அவர்கள் கொடுக்க முன்வரவில்லை. உங்களுக்கு இந்திய நாட்டிற்கு கடன் கொடுப்பது எந்த வகையில் கொடுப்பது என்று கேள்வி எழுப்பினார்கள். அப்பொழுது பிஜிஎம்எல் காட்டித்தான் கடனை பெற்று இந்த இந்திய நாடே வந்தது. இதுக்கு உதாரணமாக சொல்லணுன்னாக்கா, நம்ம பக்கத்தில் இருக்கிற பிஎம்எல் தொழிற்சாலை, அதை வந்து மாற்று தொழிற்சாலை உருவாக்கணும். அந்த மாற்று தொழிற்சாலை 8-9 பேர் இருந்தவன் 1000 பேரில் வந்து விட்டுட்டான். டிசிஎல் போன கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னே அவன் வயிற்று பசிக்காக, அவன் உழைப்பிற்காக, உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடு என்று கேட்டார்கள். ஆனால் 26-27 நாட்கள் அவர்கள் இருந்துவிட்டு வெறும் கையோடு போனான். இன்று வரையிலும் அது தீர்த்து வைக்கப்பட முடியாத ஒரு காலகட்டத்தில் இந்த தங்கவயல் தலைவர்களாக இருக்காங்க. இதை ஏன் இதெல்லாம் நம்ம சுட்டி காட்டுறோம்னு சொன்னால், உழைத்தாலுமே இந்த தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியம் இல்லை, சரியான தொழிற்சாலைகள் இல்லை, சரியான வகையில் தங்க வயலில் எங்கேயும் போய் எந்த ஒரு இடத்துலையும் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை இல்லாத ஒரு நாளில் இருக்கிறோம் நம்ம. இதை ஏன் நம்ம சொல்கிறோம்னாக்கா, இந்த ஊரை படித்த பட்டதாரிகளெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. 25 ஆண்டுகள் 25-20 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஓரளவுக்கு இந்த தங்க வயல் பணியாற்றி இருந்தார்களோ, ஆனால் 25 ஆண்டுகள் ஆயிற்று பின்தாங்கி யாருக்குமே இந்த ஊரில் ஒரு எம்எல்ஏ என்ற பேரு கூட இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னு சொன்னால், இன்றைக்கி எல்லாமே வில்லேஜ் பக்கம் மாறிடுச்சு. சிட்டியெல்லாம் வில்லேஜ் ஆகிடுச்சு, வில்லேஜ் எல்லாம் சிட்டி ஆகிட்ட ஒரு நிலைமை இன்றைய நாள் இருக்கிறது. இதை ஏன் நம்ம சொல்ல வரோன்னாக்கா, இன்று கூட தினப்பயணிகளாக சுமார் 30,000-40,000 தொழிலாளர்கள் பெங்களூருக்கு சென்று பணியாற்றி வருகிறார்கள். அவர்களும் காலையில் சூரியனை பார்த்து போவது கிடையாது, வரும்பொழுதும் சூரியன் வெளிச்சமே கிடையாது. வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உறங்கிட்டு மீண்டும் பெங்களூரை நோக்கி பயணம் செய்கிறார்கள். ஆக இது எல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னால், இந்த ஊரை தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக இந்த ஊரில் வாழ்கிறான், அவர்களை ஒடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒடுக்க வைக்க வேண்டிய இந்த நாளில் இந்த தங்க வயல் விற்கிறது என்பதை உங்கள் மத்தியில் தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம். இந்த பிஜிஎம்எல் மூடப்பட்ட நேரத்தில், பிஜிஎம்எல் தொழிலாளி பட்டினி பசியாக இருக்கிற நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 3500 குடும்பத்திற்கும் மூட்டையாக அரிசி கொடுத்த பரம்பரை இந்த அதிமுக. அது மாத்திரமல்ல, அதிமுக சார்பாக இன்று ஒரு 10 பேர் 12 பேர்கிட்ட நான் என்னுடைய தலைமைக்கு சொல்லி வருடத்திற்கு ஒருவரை லட்சாதிபதி ஆக்கி வருகிறேன்னு சொன்னால் உதவிக்கு சகாயம் இருக்கிறான், ஜெயராமன் இருக்காங்க. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நான் ஒரு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திமுகவை சார்ந்த அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக இங்கே கோலார் தங்க வயல், பங்காருப்பேட்டை, கோலாறு, பெங்களூரு போன்ற தொழிலாளர்களுக்கெல்லாம் தலா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து பெருமைப்படுத்திய கழகம்
அதிமுக அண்ணா தொழிற்சங்கம் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த முன்வருகின்ற. ஏன்னு சொன்னால் இங்கே எத்தனையோ கட்சி இருக்கலாம், எத்தனையோ கொடி பறக்கலாம், எத்தனையோ ஆட்கள் இருக்கலாம். நான் தான் இந்த கட்சிக்கு மூத்த தலைவன், நான் தான் இந்த கட்சி வழி நடத்துறேன்னு சொல்லலாம். ஆனால் எவனாலுமே இந்த தங்கவயல் மக்களுக்கு வருடத்திற்கு மேடையான 1 லட்சத்தை பெற்று தருவது அண்ணா தொழிற்சங்கம் என்பது தெளிவுபடுத்துகின்றேன் என்று சொல்லி இந்த நிகழ்வை இத்தனை முடித்து இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் அண்ணா தொழிற்சங்கத்தின் மூலமாக நடைபெறும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சி இத்தனை முடிவடைவதில்லை. அடுத்து 12ஆம் தேதி கழகத்தின் பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவரும் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய பிறந்த தின விழாவை சிறப்போடு தங்க வயலிலே பல நல உதவிகள் திட்டத்தோடு கொண்டாடப்படும். அந்த நிகழ்ச்சியில் இன்னும் பல்வேறு சாதனைகளை சொல்லி இந்த மக்களுக்கு என்னென்ன எங்களால் முடியுமோ அத்தனையும் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி கூறி முடிக்கின்றேன். வாழ்க அண்ணா நாமம், வளர்க புரட்சி தலைவர் நாமம் என்று சொல்லி அண்ணன் எடப்பாடி கை ஓங்குக ஓங்குக என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.